ஹாலிடேஸ்னாலே நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கே சின்னதுரை அண்ட் கோ. ஆல்வேஸ் ஃப்ரெஷ், ஆல்வேஸ் ட்ரெண்டி. ஆடி ஆஃபர் 5 முதல். உங்க லைஃப்ல நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை அசோசியேட் பண்ற மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸ் எங்க கிட்ட இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு பேசலாம். காதல் வைரஸ். ஓ, அங்க போயிட்டீங்களா நீங்க? ஓகே. ஆனா நாங்க எப்படி யோசிச்சோம்னா, நீங்க பெட்ரோல் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணீங்க இல்லையா? ஸோ அந்த ஞாபகம் வருமோ அப்படின்னு சொல்லி. நம்மளுக்கு டோப்பி எல்லாம் கிடையாது, நார்மல் ஒரு ட்ரெஸ் தான் கொடுப்பாங்க. கேஷ் கவுண்டர் பின்னாடி சிகரெட் கொடுப்போம். சிகரெட்லாம் குத்துருவாங்களா? ஆமாம், சிகரெட் எல்லாம் கொடுப்போம் ஸ்டாஃப் கிட்ட. ஏன்னா அங்கே எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தானே. ஆமாம். நைட் ஷிஃப்ட் பண்ணனா நைட் ஷிஃப்ட்டில் நம்ம ஃபுல் எல்லாத்தையும் 2 பேர் இருப்பாங்க இல்லை ஒருத்தர் இருப்பாங்க. ஃபுல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எவ்ரி திங் ஆல் தட் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இருக்கணும். நைட்டில் யாரும் வந்தானா ஒரு ஷட்டர் இருக்கும், நம்ம வெளியே போகக்கூடாது. ஸோ தேல் கம் அண்ட் புட் அப்படியே பெட்ரோல் போடுறதுக்கு நாங்களாம் இங்கேருந்து பட்டன் ஆன் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் காசு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பட்டன் ஆன் பண்ணால் தான் அப்புறம் அவர் பெட்ரோல் ஊற்ற முடியும். கால் சென்டரில் ஒர்க் பண்ணும்போது சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க, எலக்ட்ரிசிட்டிக்கு நம்மளுக்கு இது வேணும். ஒருத்தர் வேலைக்காரர் ஃபோன் பண்ணி திட்டுறாரு இங்கிலீஷில். அவர் இங்கே இந்த பக்கம் ஒரு இந்தியன் வாய்ஸ் கேட்டுட்டு பயங்கர இது திட்டுறாரு. நான் அவருக்கு திருப்பி சொன்னேன், வார்னிங் கொடுத்தேன். அப்போ இப்படி திட்டினேன்னா நான் ஃபோன் கீழே வச்சிருவேன். வாட் யூ திங்க் ஹூ அண்ட் ஆல் தி. ஐ செட் நான் மட்டும் தான் இருக்கேன் இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நான் தூக்கி மறுபடியும் ஃபோன் பண்ண நான் தான் கிடச்சிருக்கேன். ஐ செட் அண்டர் ஸ்டாஃப், நான் மட்டும் தான் இருக்கேன். ஸோ பிஹேவ் யுவர் செல்ஃப். யூ பிளடி இண்டியன்ஸ். ஐ செட் என்ன பிளடி இண்டியன்ஸ் சொல்கிற நீ? நம்மனால உங்கள் ஹெல்த்து யூகேல உன்னுடைய ஹெல்த் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். ஒன்று நீங்கள் கோயினூர் ஜூவல் எடுத்துகிட்டு போயிருக்கோம், அதை ரிட்டர்ன் கொடுக்கணும். என்ன பிளடி இண்டியன் சொல்கிற நீ? அது இல்லாமல் நீங்கள்லாம் ஒயிட் கலர் ராபர்ட்ஸ் தான். அவர் அப்படியே நண்டாயிட்டார். ஏன்னா ஐ செட் அப்படியே சொன்னேன், பிகாஸ் யூ இஸ் பீங் ரேசிஸ்ட். நான் அப்படி கொடுத்துட்டேன். ஸோ நம்ம டீமில் இன்னும் சில இந்தியன்ஸ் இருந்தோம். அப்படி பார்த்துறேன், என்ன எப்படி பேசுகிறீங்க நீங்கள்? ஐ செட் எதுக்கு பயம் கொடுக்கணும்? ஐ செட் உண்மை இருக்குது, உண்மை தான். உண்மையை சொன்னேன். ஐ செட் நாளைக்கு பார்ப்போம், மேனேஜர் ஏதோ சொன்னா இல்லை சிஓ ஏதோ சொன்னான்னா அப்படி சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டு நான் அவர் ஹெல்ப் பண்ணல. அவர் பிகாஸ் அவர் அப்யூசிவ் ஆகிட்டார்னா ஃபோன் கீழே வச்சுட்டோம். அடுத்த நாள் மேனேஜருக்கு இந்த எஸ்கலேஷன் ஆகி சிஇஓ கிட்டே போகும்போது அவர் செக் பண்ணான், இல்லை இவர் சொன்னது கரெக்டு, இவர் மேலே தப்பு இல்லை. எது பார்த்துட்டு மற்றவங்களும் இந்தியன்ஸ் நம்மளுடைய கால் சென்டரில் இருக்குதோ அவருக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. கிருமிகள் எல்லாம் க்ளீன் பண்ணுறது நல்ல ஐட்டம் இது. இப்போ ஆக்சுவலி இதில் நிறைய பேர் அப்படி ட்ரோல் பண்ண எனக்கு நான் சிரிச்சிட்டே இருந்தோம். ஏன்னா இது ஆக்சுவலி நல்லா பாத்ரூம் க்ளீன் பண்ணி ஒயிட்டாக இருக்கும். இல்லைன்னா அதெல்லாம் ஸ்கிட் மார்க்ஸ் இருக்குது, பார்த்துட்டு யாருக்கு பிடிக்கும் டாய்லெட் போகிறதுக்கு? கரெக்ட். ஸோ ஹைஜீனிக் வைஸில் நல்லாயிருக்கும். நான் எந்த ப்ராடக்ட்டுமே என்டோர்ஸ் பண்ணல, இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா லைஃப் கிடைக்கும் அப்படியெல்லாம் சொல்ல. இது பாத்ரூமில் தான் யூஸ் பண்ண சொன்னேன். ஏதோ நல்லா இருக்கும் உங்கள் பாத்ரூம் பார்க்குறதுக்கு. நீங்கள் பாத்ரூம்குள்ளே போகிறது இல்லை, நீங்க கார்ப்பரேஷன் ரேண்டமா நீங்க அத அட்ரஸ் பண்ணல. ஹலோ அப்பாஸ் அப்படி சொல்லிட்டு அப்பாஸாவே நீங்க அந்த விஷயம் பண்ணீங்க இல்லையா? பட் நல்லா ரீச் ஆயிடுச்சுமா எனக்கு. அட்லீஸ்ட் ஐ அம் ஹாப்பி வித் தட். யூ ஹேவ் யுவர் ஓன் ரீசன்ஸ் டு டு திஸ்ல. பட் இத காரணம் காட்டி நிறைய பேர் பாத்தீங்களா, அப்பாஸ் ஒரு டாய்லெட் கிளீனர் ஆடுக்கு வந்துட்டாரு, மார்க்கெட் போயிடுச்சு அதனால தான் இங்க வந்துட்டாரு, இந்த மாதிரி ட்ரோல் பண்றவங்களோ இல்ல ஒரு அதுல இருந்து ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்றவங்களுக்கு இத கையில புடிச்சிட்டு ஒரு பதில் அப்படி சொல்லணும்னா என்ன சொல்வீங்க சார்? நான் என்ன சொல்லி கொடுக்கிறதுக்கு, லைஃப்பில் உங்களுக்கு எப்போவுமே நீ பிளான் பண்ண மாதிரி அந்த ரூட் போகாது. சில டைம் நம்மளுக்கு பிடிக்காத ரூட்டில் நம்ம போய் ஆகணும். ஏன்னா அதுக்கு வேறு சென்டிமெண்ட்ஸ் இன்வால்வாக இருக்கும், ஃபேமிலியாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலிக்காக தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ சில டைம் நம்மளுக்கு பிடிக்காது. பட் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாதீங்க, எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுங்க. பிகாஸ் நம்மளோட டைம் எப்போ மாறும் நமக்கு சொல்ல முடியாது. அங்கேருந்து கீழே வரும், கீழேருந்து மேலே போவோம், சொல்ல முடியாது. ஸோ டைம் பற்றி யாரும் சொல்ல முடியாது. ஸோ அதனால ஜஸ்ட் பி ஹம்பிள் அண்ட் பி நைஸ் டு பீப்புள் வாட் எவர் ஒர்க் தேர் டூயிங். அண்ட் ஐ ஸ்டில் ஐம் ப்ரவுட் ஆஃப் டூயிங் ஹாபிக். ஆனந்தம். எஸ், இந்த ஒரு ரூபா எஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத அந்த படம் பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப கஷ்டத்துல கிடைச்சிருக்கும் அந்த ஒரு ரூபா. ஆமா. பட் ஐ திங்க் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அந்த ஸ்னேகாவோட எக்ஸ்பிரஷன் ஆல்சோ இந்த சினிமால வாஸ் பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா இருந்தோம். And she added so much more value. ஒரு குயிக்கான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஏதாவது ஒரு ஃபன்னான இன்சிடென்ட்? ஏன்னா அது நிறைய பஸ்ல ஷூட் பண்றது, நிறைய ஓப்பன் ஸ்பேஸ்ல ஷூட் பண்ற மாதிரியான. ஆனந்தம் பத்தி சொல்ற ஒன்று ரொம்ப அசிங்கம் இருக்கும். பட் அசிங்கம் இல்லை, பட்
ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனு. ஓகே. இந்த பாட்டு ஷூட் பண்ணும்போது நான் ஏதோ சாப்பிட்டேன், அங்கே தெரியல, வயிற்று பயங்கர வலிக்குது. என் அசிஸ்டண்ட் கிட்ட நான் சொன்னேன், போய் தேடு அங்கே கிராமத்தில் எங்கே ஏதோ டாய்லெட் கிடைக்குன்னா, நம்ம கோயில் பக்கத்தில் ஷூட் பண்ணுறோம். ஐயோ கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரொம்ப ரிலாக்ஸ்டு டான்ஸ் ஸ்டெப் பண்ண முடியாது, ரிலாக்ஸ் பண்ணால் அவ்வளோதான். ஸோ அஸ்விகிட்ட சொன்னால் போய் கெஞ்சி கேட்டப்பா யாரோட அவர் எப்படி போய் கேட்குறது, ஏன்னா கிராமம்ல அக்ராம், அங்கே போய் அக்ராமில் வீட்டுக்குள்ளே டாய்லெட் எல்லாம் வெளியே தான் இருக்கும் அவர் வீட்டு பின்னாடி. ஸோ யாரோ ஒருத்தர் அப்படி சிம்பதி, சரி ஓகே பாவம் ஃபீல் பண்ணி சரி வாங்க, ஓடி போக முடியாது, அப்படியே கேஷுவலா அப்படி போனேன். ஓஹோ, அதை இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கேன். நல்லபடி எனக்கு என்னுடைய எம்பாரஸ்மெண்ட் ஆகல, அங்கே போய் செல்ஃப் ரிலீஃப் பண்ணி. தட் வாஸ் த ரொம்ப டேஞ்சர் மூமெண்ட் என்னோட லைஃப்ல, அன்ஃபர்கெட்டபிள். சார் ஒரு விதத்துல வந்து நீங்க உங்களை வந்து பாக்குறதும் சரி, நீங்க நடிக்கிறதும் சரி தான் தாண்டி நீங்க லைட்டா அப்படி டான்ஸ் ஆடுவீங்களா சார்? லைட் மூவ்மெண்ட்ஸ் பண்ணுவீங்களா சார்? எப்பவுமே என் கூட சேர்ந்து 2 ஸ்டெப். ஓகே. பெரிய round of applause please for that energy. பூச்சுடுவா. ஓ ஓகே சார், எல்லாத்துக்கும் நாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கோம். நீங்க உன்னோட இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லுங்க சார். ஐ ஹேவ் a ரோஸ் சிம்ரன் கிட்ட கொடுக்க போறோம். அதான் எனக்கு ஞாபகம் வந்தது. உனக்கு என்ன? எனக்கு வந்து நீங்க தபு மேம்க்கு கொடுத்த ரோஸ் ஞாபகம் வருது. எதுக்கு நான் ரோஸ் ஞாபகம் இருக்கு, பூச்சுடாலே ஒரு ஸ்டில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மெமரியில். ஒரு பிளாக் ஸ்வெட்டர் போட்டு ஒரு மஃப்லர் இருக்கும், அண்ட் ஐ ஹாவ் தட் அந்த ரோஸ். காதல் தேசமில் நான் எனக்கு ரோஸ் மேலே அவ்வளோ இது போகல, பட் அண்ட் பூச்சுடா இட் வென்ட் திஸ் திங். காதல் தேசம் அப்படி சொல்லும் போது எனக்கு வந்து உங்களுக்கு பிரபுதேவா உங்களுக்கு வந்து விக்ரம் சார் வந்து டப் பண்ணியிருக்காரு இல்லையா? சோ அது கண்டுகொண்டேன்லயும் வந்து சார் தான் உங்களுக்கு டப் பண்ணியிருப்பாரு. ஆமா, கடைசியில் டுவர்ட்ஸ் தி எண்ட் நான் டப்பிங் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஸ்டார்டிங் பிட்ல விக்ரம் கெனி கேவ் ஹிஸ் வாய்ஸ். பர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து மேட்ச் ஆயிருக்கும் அந்த வாய்ஸ். சோ அதுக்கு ஏதாவது நீங்க பேசிப்பீங்களா ஏதாவது? ஆமா, நம்ம அடிக்கடி போகும்போது ஒரு வாட்டி நம்ம ஃபேஷன் ஃபோக்ஸ் பெசன்ட் நகர்ல மீட் பண்ணும்போது எனக்கு படம் இல்லை, அவருக்கு இல்லை மச்சி எனக்கு ஏதாவது படம் இருக்கா, அட்லீஸ்ட் அந்த படத்தில் எனக்கு டப்பிங் கிடைக்கும். ஸோ தட் டைம் ஹி வாஸ் டிபெண்டிங் ஆன் டப்பிங், யூனோ. அவருடைய லைஃப் மாறிடும். ஸோ ஐ எம் ஹாப்பி. ஸோ அப்படி நம்ம வீஸ் டு ஹேவ் அந்த மாதிரி கேஷுவல் டாக்ஸ். இல்லை மச்சி சரி உனக்கு ஏதோ படம் தானே அந்த டப்பிங்க்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதான் சொல்கிறேன், நேரம் எப்போ மாறும் சொல்ல முடியாது. சூப்பர் சூப்பர் சார். சார் இப்போ இந்த ட்ரெண்டுக்கு ஒரு காதல் தேசம் வரணும் அப்படின்னா நீங்க பண்ண அந்த 3 கேரக்டர்ஸ்ல கரண்டா இருக்கிற ஆக்டர்ஸ் நீங்க கண்டிப்பா எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, யாரு பண்ணா வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? வினீத்தோட கேரக்டர் விஜய் சேதுபதி. ஓகே. தப்புவோட கேரக்டர்னா ஆலியா பட். ஓகே. என்னோட கேரக்டர்னா துல்கர் சல்மான், விஜய் சேதுபதி, ஆலியா பட். ஓகே, பட் தமிழ்ல யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். தமிழ் we'll go with சமந்தா. ஒரு பக்கம் விஜய் சேதுபதி, இன்னொரு பக்கம் சமந்தா, இன்னொரு பக்கம் துல்கர் சல்மான். காத்து வாக்குல 2 காதல். இந்த மாதிரி நம்ம வந்து காதல் தேசம் 2.0 பண்ணா நல்லா இருக்கும். சூப்பர் சார், சூப்பர். இப்போ வந்து இந்த ரோஸ் பார்த்தோன்னே டக்குன்னு எங்களுக்குலாம் வந்து இந்த ப்ரப்போசல் தான் ஞாபகத்துக்கு வருது. எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து ஒரு பயங்கரமான ரொமான்டிக்கான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க ஸ்டைல்ல ஒரு ப்ரப்போசல் ஒன்று பண்ணி காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, பசங்களாம் பாவம்
அடுத்தடுத்து வரும்போது யூஸ் பண்ணிப்பாங்க. என்னப்பா அப்படியே ப்ரப்போஸ் பண்றீங்க சார், அவங்க எடுத்துப்பாங்க சார். சரி வாங்க வாங்க. இன்னும் ப்ரப்போஸே பண்ணல, அதுக்குள்ள வைக்கப்படுறீங்க. உங்க பேர் என்னம்மா? ஷாரன். ஷாரனுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன். கையில நடுங்குது லைட்டா. இங்க எங்க வேணும்? காலும் நடுங்குதா? அவரை எங்க வச்சுக்கலாம்? கம்மி ஷாரன் கம்மி ப்ளீஸ். மவுத் ஃப்ரெஷ்னர் சாப்பிடணும். மவுத் ஃப்ரெஷ்னர் கொடுப்பா. ஸ்டெப் 1. அதுக்கு அடுத்து நல்லா பெர்ஃப்யூம் எல்லாம் அடிச்சிட்டு தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் தட். ஸோ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் வரும். ஹாய் ஷாரன், நான் உங்ககிட்ட ஏதோ கேட்கணும். வீட்டில் யாரார் இருக்காங்க? அம்மா அப்பா, தம்பி, அண்ணன், அக்கா. சரி, உங்களுக்கு டெய்லி ஏதாவது சமையலுக்கு ரேஷன் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு யூனிட் சம்படியில் அதுக்கு நான் சப்போஸ் வந்தேன்னா எப்படி இருக்கும்? ஸோ இது என்னோட டோக்கன் அட்வான்ஸ் ஃபார் கமிங் அண்ட் ஒர்க்கிங் ஃபார் யூ. டோக்கன். ஓகே, உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு போகலாம். அப்ப இந்த மாதிரி யாருன்னா டோக்கன் போட்டா உனக்கு ஓகே? அதை நான் சம்பாதிக்கிறேன். சூப்பர். ரோஸ் உனக்கு தான். தேங்க்யூ தேங்க்யூ. சார் என்ன சார் இந்த மாதிரி ரெடிமேடா ஸ்டாக்லாம் வச்சிருப்பீங்களா சார்? யோசிக்கவே டக்குன்னு அப்படியே. அதான் சொல்கிறேன், நிறைய மேட்டர் இருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு. நம்ம பிரதர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய மேட்டர் இருக்கும். ஏதாவது ஒன்று எடுத்து விடுங்களா, அப்படியே பசங்க ஜாலியாக ஆயிடுவாங்க கிட்ட. சப்போஸ் ஒரு லேடிக்கு இல்லை ஒரு பாய்ஸ்க்கு அந்த கும்பல் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பிடிச்சிருக்கோன்னா அவரோட நம்பர் வேணும். பட் தைரியம் இல்லை அவர்கிட்ட போய் நேரில் கேட்குறதுக்கு. மச்சி என்னோடய ஃபோன் மிஸ் ஆகி போச்சு, ஏதோ அப்படி பிளான் பண்ணி அவரோட ஃபோன் எடுத்துகிட்டு என்னோடய ஃபோன் இங்கே இருக்குன்னா கொஞ்சம் சர்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆப்பிள் ஃபோன்னா அப்படி சர்ச் பண்ணிக்கலாம், இங்கே இருக்கும். இல்லைனா ஃபோன் பண்ணிக்கலாம் மிஸ் காலில். ஸோ யூ கெட் த நம்பர் ஆட்டோமேட்டிக்லி. அந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் நான் பண்ணியிருக்கோம். சக்ஸஸ் பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலி நாட் ஃபார் மீ, என்னோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. ஸோ அப்படி செட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ராப்பர்ட்டி பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நம்ம மறந்து வேற எங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். சரி, அடுத்து எடுக்கட்டா? இது நம்ம இது அப்போ இது உண்மை இல்லையா? நீங்க மெக்கானிக் ஷாப்லலாம் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு அந்த அப்படியா? நீங்க ஒர்க் பண்றீங்களா? நான் உங்க கையில நல்லா இருக்கும். ஆமா. அப்போ ஒரு பொம்பளை இந்த மாதிரி ஸ்பேனர் ஸ்க்ரூடர் வச்சனா ஒரு ஆம்பளைக்கு என்ன சந்தோஷம் உங்களுக்கு புரியல. இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கூட நாங்க அப்படியே வச்சு. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போ நீங்க வர்க்லாம் பண்ணலையா சார் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில? நான் ஒர்க் பண்ணிருக்கோம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில. ஏன்னா அங்கே போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தோம் வண்டி சர்வீஸ்க்கு கொடுக்கும்போது. அப்புறம் நான் தெரிஞ்சுட்டு என்னோட எல்லா பைக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர் வீட்டில் தான் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஐயோ தென் நாங்களாம் சர்வீஸ் கொடுக்கும்போது அப்படி ஒரு இது பார்ப்பாங்க. ஏன்னா திஸ் ஃபெலோ டசன்ட் நோ எனிதிங், அந்த மாதிரி இவருக்கு எதுவும் தெரியாது. ஸோ அது கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்கும். ஸோ நான் அந்த இடத்துல இங்கே நான் அடிக்கடி என் பைக் சர்வீஸ் கொடுப்பேன்னா அவர்கிட்ட போய் கேட்டேன், பாஸ் யூ நீட் எனி ஹெல்ப்? அவர் பார்த்துட்டு வேலைக்காரர் அவர் பார்த்துட்டு எனக்கு வாட் யூ மீன்? சரி இல்லை, ஐ வில் கம் அண்ட் ஹெல்ப் யூ. அப்புறம் ஹிசஸ் நான் சம்பளம் எல்லாம் கொடுக்க மாட்டோம். சரி நோ ப்ராப்ளம். ஏன்னா நான் ஆல்ரெடி முன்னாடி ரிசர்ச் பண்ணிட்டோம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போய்ட்டு மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இது 3 வருஷம் கோர்ஸ் இருக்கும். ரெண்டாவது இட் இஸ் $6,000 அந்த கோர்ஸ்க்கு. ஐசரியோ இந்த வயசுக்கு வந்து அந்த படிக்கணும் 3 வருஷம் வேஸ்ட் பண்ணணும் இல்லை, ஸ்ட்ரெயிட் டைரக்ட் போய் கேட்டுக்கலாம். அவர் கொடுத்தானா அவர் அண்டரை ட்ரெயின் பண்ணி அப்படியே நேரில் பார்த்துட்டு பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் ஐ டிசைடட். நான் போய் கேட்டேன், சரி ஓகே வாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டேன். அடுத்த நாள் ஜாயின் பண்ணேன். பட் அதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம இந்தியன்ஸ்க்கு இது நான் எல்லார்கிட்ட நம்ம மக்கள்கிட்ட நான் சொல்லி ஆகணும். எப்போவுமே யாரும் வந்து நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறாருன்னா நாங்களாம் இது சரியில்லை, அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அங்கே நான் கற்றுனது, ஃபர்ஸ்ட் டே எனக்கு எதுவும் தெரியாது. அவர் சொன்னால் கிளச்சு கேபிள் மாற்றணும். நான் போய் நின்றுருக்கேன். கிளச் கேபிள் மாற்றணும், என்ன பண்ணுறது மாற்றணும் சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன பண்ணுறது, இங்கிலேருந்து ரிமூவ் பண்ணோம், இதுதான் எதுவும் தெரியல. அப்போது திருப்பி போய் கேட்டேன், எனக்கு தெரியாது ஹவு டு டூ இட். நீங்கள் அவர் வந்து காட்டினார், இப்படியா இது இப்படி பண்ணோம். ஓகே, அடுத்த கேபிளுக்கு நான் பண்ணி ஏதாவது பிரச்சனை வந்து கேட்கலாம். ஸோ அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட போகும்போது அவர் வந்து பார்த்தாரு, வெரி குட் சொல்லுவாங்க. ஸோ இது டிஃப்ரென்ஸ் பார்த்து ஒரு இந்தியன் மேனேஜர் அங்கே ஒரு ஃபாரின் ஆள் வெளியே. நம்ம இந்தியனால இது சரியில்லைப்பா, அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி தான் ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்கரேஜ் பண்ணுவார்.
ஆனால் இந்த ஆளில் நம்மளுக்கு சின்ன இது கூட பண்ணால் என்கரேஜ் பண்ண அதில் என்னன்னா கான்ஃபிடென்ஸ் ஏறும். நம்மளுக்கு தெரியாத ஸ்கில் கூட அவர் ஷாபாஷ் சொல்லுவாங்கள்ல, நம்மளுக்கு அப்படியே கான்ஃபிடென்ஸ் ஏறிட்டு நம்ம we can achieve anything. அப்போ எனக்கு தோணுது நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது இவர் எப்படி எவ்வளோ கஷ்டமான இருக்கும் மெக்கானிக்கில், பட் ஆக்சுவலி நம்ம உள்ளே போகும்போது செக் பண்ணோன்னா இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். ஸோ கீப் அன் ஓப்பன் மைண்ட் அண்ட் சூப்பர் சூப்பர் சார். சார் நீங்களே இப்படி விளையாட்டு பிள்ளையா இருக்கீங்களே, உங்க குழந்தைங்க கூட சேர்ந்து நீங்க அப்படியே ஜாலியா ஆட்டம் போட்டுலாம் இருப்பீங்களா சார்? அவங்களெல்லாம் அந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது இப்பெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்ற அப்பா இல்லையா சார் நீங்க? முன்னாடி இருந்தோம், இப்போ இல்லை. இல்லை, ரைட்டு, சரி சார். லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி இது ஆக்சுவலி நான் ட்ரை பண்ணல. இல்லை இது ட்ரை பண்ணல, பட் இது எடுத்ததுக்கான ரீசன் வந்து சூசைட். எஸ், சூசைடல் தாட்ஸ் உங்களுக்கும் இருந்திருக்கு அப்படின்னு நீங்க நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. that was the main reason you took up public speaking and all, yeah, so you just go talk to the kids who has this kind of thoughts அப்படி. ஸோ நீங்க என்ன ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்க சார்? எது வந்து இந்த ஒரு தாட்டை ட்ரிகர் பண்ணுது, ஆர் அந்த மாதிரி தாட்ல இருக்கிறவங்கள எப்படி ஏதோ ஒரு there be one point to just stop it? என்னோட சைட்லேருந்து நீங்கள் கேட்டது கேள்விக்கு, லைஃப்பில் நாங்களாம் தனியாக வந்திருக்கோம், தனியாக போவோம். நம்ம எப்போவுமே ஃபேமிலி இருந்தாலும், குழந்தை இருந்தாலும், ஒய்ஃப் இருந்தாலும், அம்மா அப்பா இருந்தாலும், எப்போவுமே யார் மேலே நம்ம டிபெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சானா அந்த டிசப்பாயின்மெண்ட் கிடைக்கும். இது என்னோட பர்சனல் ஃபீலிங். பட் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வேணும்னா சில டைம் நான் அந்த ஸ்ட்ரென்த்து என் ஃபேமிலி மேலே பார்த்துருப்பேன், இது கிடைக்காது. இன்னும் ஒருத்தர் நான் ஹெல்ப் பண்ணும்போது அவருக்கு ஹெல்ப் பண்ணி அந்த அவர்லேருந்து எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஹெல்ப் பண்ணி போயிட்டுருப்பேன்ல, அதுதான் எனக்கு தைரியம், அந்த ஸ்ட்ரென்த் வரும். அண்ட் எனக்கு அட்லீஸ்ட் கடவுள் ஒரு வீடு கொடுத்துருக்காங்க, 3 வாட்டி சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு அது கூட இல்லை. ஸோ நான் எப்போவுமே என்னோடலேருந்து இன்னும் அதிகமாக சுச்சுவேஷனில் இருக்கிற ஆளுக்கு யோசிச்சுட்டு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்வேன். அதுலேருந்து தான் எனக்கு ஸ்ட்ரென்த் வரும் முன்னாடி போகிறதுக்கு. ஸோ நம்ம எப்போவுமே பார்த்தாலும் என்கிட்ட இல்லை, அட்லீஸ்ட் ஒரு வீடு இருக்குல்ல, ஒரு குழந்தை இருக்கு, நம்ம குழந்தை நார்மல் இருக்கும், ஹேண்டிகேப் இல்லை. சில பேருக்கு ஹேண்டிகேப் குழந்தை இருக்கும், அவருக்கு டெய்லியாக அதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும், வேறு விஷயங்கள் இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் அந்த ஸ்டேஜில் வந்தீங்கன்னா ஆல்வேஸ் லுக், இன்னொருத்தருக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா அவர் எப்படி இருக்கு. ஸோ அந்த கம்பேரிசன் பண்ணும்போது அதே லைஃப்பில் ஒரே ஒரு டைம் நான் கம்பேரிசன் பண்ணுவேன் இந்த சுச்சுவேஷனில். ஏன்னா எனக்கு ஃபார்வர்ட் போகிறதுக்கு சரி கடவுள் நிறைய கொடுத்துருக்காங்க. நான் பயங்கர வெல்த்தியாக இருக்கேன். எனக்கு 3 மணிக்கு நான் ஃபோன் பண்ணி ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணேன்னா அந்த ஃப்ரெண்ட் ஃபோன் பிக்கப் பண்ணேன்னா அது ப்ளஸ் பாயிண்ட். சில பேருக்கு அது கூட இல்லை. நான் இப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் ஸ்டேஜில். எப்போவுமே நீங்கள்லாம் சப்போஸ் இந்த மாதிரி வந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா ஆல்வேஸ் லுக் அட் சம்படி. அவர் யாரோ ஒருத்தர் இருந்தாலும் பாவம் அவர்கிட்ட இல்லை, ரோட்டில் நைட்டில் தூங்குறாருன்னா அவருக்கு வீடு இல்லை, சாப்பாடு இல்லை, எப்போ கிடைக்கும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம பெட்டர் ஸ்டேஜில் இருக்கோம். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அந்த ஒரு கிராட்டிடியூட வந்து ரொம்ப சிம்பிளா வந்து நீங்க இப்போ சொன்னீங்க, பட் ரொம்ப சீரியஸா போயிட்டோம்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த விஷயம் எல்லாருக்கும் கண்டிப்பா போய் சேர்ந்துருக்கும். இந்த சீரியஸ்னஸை கொஞ்சம் லைட்டா பிரேக் பண்ணிட்டு இப்போ ஒரு ஃபன்னான விஷயம் பண்ணலாம். ஹாலிடேஸ்னாலே நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். தரத்தின் தாயகம் கே சின்னத்திரையன் கோ, ஏரல், திருச்செந்தூர் மற்றும் தூத்துக்குடி.